தமிழ் பண்பாடு தமிழுறவுகளே வணக்கம். பரணர் என்ற பன்முக ஆளுமை, மிகச்சிறந்த வரலாற்று வல்லுனர், மிகச்சிறந்த தொன்மவியலாளர், மிகச்சிறந்த ஓமவியலாளர். செவ்வியல் இலக்கியத்தில் அவருடைய பாடல்கள் மிக நுட்பமானவை. அகநானூறு 396வது பாடலிலே ஒரு மிகச்சிறந்த வரலாற்றை பதிவு செய்கிறார். சிறந்த பொன்னகைகளை அணிந்திருக்கிற நன்னன், அவனுக்கு அருகே இருக்கிற புனல் நாடு என்கிற நாட்டை அல்லது இந்த சோழ நாடாக இருக்கலாம், அவன் ஆதிக்கம் செலுத்தி அந்த நாட்டை அடிமைப்படுத்துகிறான். அப்போது அந்த நாட்டு மக்கள் அல்லலுறுகிறார்கள். அஞ்சாதீர்கள், நான் உங்களை காப்பேன் என்று அந்த பாழிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவன் உறுதி தந்துவிட்டு போர்க்களத்துக்கு போகிறான். ஆயியனன் என்கிற மன்னன், அவனோடு நன்னனுடைய படைத்தளபதி மிங்கிலி என்பவன் போர்க்களத்தில் சந்திக்கிறான். போர்க்களத்தில் எயினன் இறந்து போகிறான். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வை அகநானூறு பதிவு செய்கிறது. யார் கூற்றாக? பரத்தையர் கூற்றாக. தலைவனே, சொன்ன சொல்லுக்காக அந்த ஆயியனன் இறந்தான், நீயும் கூட கடவுள் முன்னால் உன்னை பிரியேன் என உறுதி தந்தாய். மெல்லிறை முன்கை பற்றி உறுதி தந்த நீ சொல் இறந்தாய். இப்பொழுது மார்பு தருகல்லாய் பிறன் ஆயினையே. இப்போ எனக்கு வேற ஆளாக மாறிட்ட, இப்போ உன்னுடைய கற்புக்கரசியாகிய தலைவிடம் போயிட்ட. நண்பர்களே, இது ஒரு பரத்தையுடைய கூற்று என்பது கவனத்தில் கொள்கிறோம். இனிமேல் நான் உன்னை விடுற மாதிரி இல்லை. மந்தி அத்தி என்கிற தொன்மம் பேசப்படுகிறது. நண்பர்களே, தமிழர்கள் அந்த அத்தி மரத்தை ஆண்பாற் பெயராக மனிதனுக்கு சூட்டியிருக்கிறார்கள். மந்தி என்கிற குரங்கு பெயரை பெண்ணுக்கு சூட்டியிருக்கிறார்கள். அதிலும் ஆதிமந்தி, ஆட்டன் அத்தி. இந்த தொன்மம் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிகுந்த தொன்மம், பலராலும் பேசப்பட்டிருக்கிறது. செவ்வியல் காலத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த அந்த 2 பேரும் மிகச்சிறந்த நடன கலைஞர்கள். காவிரி ஆற்றில் அவர்கள் நீராடி கொண்டிருந்த போது அவனை விரும்பிய, ஆட்டனத்தியை விரும்பிய காவிரி அவனை தன்னுடைய ஆற்றுக்குள்ளே இழுத்து விட்டால் இவள் உறையூரிலிருந்து நடனமாடிக்கொண்டே காவிரி முட்டினம் வரை சென்றாள் என்பது பழைய வரலாறு. காவிரி தந்த கலைச்செல்வி என்று கூட அந்த நாடகத்தை அந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அரங்கேற்றினார்கள் தேவர்காலில். ரொம்ப புகழ்பெற்ற நாடகம் அது. சில பேர் கூட எங்களுக்கு பங்கு இருக்கிறது, இது எங்கள் கதை என வழக்கு போட்டு வழக்கு மன்றத்தில் தமிழறிஞர்களெல்லாம் போய் சாட்சி சொல்லி, இல்லை இல்லை இது செவ்வியல், அந்த அளவுக்கு அந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி கதை என்பது தமிழகத்தில் பல வரலாறுகளை படைத்திருக்கிற கதை. அதை இங்கே பர்ணர் சுட்டி காட்டுகிறார். அடுந்திரல் அத்தி ஆடு அணி நசையி நெடுநீர் காவிரி கொண்டு ஒளிந்தாங்கு நின் மனையோள் வவ்வலும் அஞ்சுவல். உன்னுடைய மனைவி இருக்கிறாளே, அந்த காவிரி யார் அந்த ஆட்டனத்தை அழைத்தது போல் அழைத்து கொள்ளும், அதற்காக நான் அஞ்சுகிறேன். நண்பர்களே, ஒரு அருமையான தொன்மம். இந்த தொன்மத்தை போகிற போக்கில் அந்த கவிதையில் அப்போ ஒரு வரலாற்றை அகக்கவிதையிலே பேசுகிறார். பரத்தை வாயிலாக இந்த தொன்மத்தை பேசுகிறார். அடுத்து நண்பர்களே, இன்னொரு வரலாறு. ஆரியர் அலரத்தாக்கி பேரிசை தொன்று முதிர் வடவரை வணங்குவில் பொறித்து வெஞ்சின வேந்தரை பிணித்தோள் வஞ்சி. எவ்வளோ நுட்பமான வரலாறு நண்பர்களே. ஆரியர்கள் வடக்க வாழ்கிறார்கள். அவர்களையெல்லாம் அச்சக்குறையிலே தாக்கி வடவரை என சொல்லப்படுகிற இமயமலையிலே தன்னுடைய வில்பொறியை பொறித்து ஆற்றல் வாய்ந்த சேர மன்னன் வளமை மிகுந்த வஞ்சி மாநகர், அந்த வஞ்சி மாநகரோடு இந்த பரத்தை தன்னை ஒப்பிட்டு கொள்கிறார். அந்த வஞ்சி மாநகரனு என்னுடைய அழகை நீ உருவி சென்று விட்டாய், கெடுத்து விட்டாய், என் நலம் பிடுங்கினாய் தந்து சென்மே, அந்த அழகு நலத்தை என்னிடம் மீண்டும் கொடுத்து விடு. நண்பர்களே, தனிநாயக அடிகளார் இந்த கிரேக்க இலக்கியத்துக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஒரு நுட்பமான வேறுபாட்டை சொல்லுவார். அங்கே சிற்றூர்கள் தலைவிக்கு ஒப்பிடப்படும். ஆனால் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் தன் குடவாயில் அன்னோள் என்று குடவாயில் மாநகரம் தலைவிக்கு ஒப்பாக பேசப்படும். பிண்ட நெல்லின் அள்ளூர் அன்ன என் ஒன்தொடி என்று நகரமாகி அள்ளூர் பேசப்படும். தென்தேர் பொறையின் தொண்டி அன்ன எம் ஒன்தொடி. அப்போது தலைவன் தலைவியை பற்றி சொல்லுகிற போது அள்ளூரையும் தொண்டியையும் குடவாயிலையும் ஒப்பிடுகிற மாதிரி இந்த பரத்தை தன்னைத்தானே ஒப்பிட்டு கொள்ளுகிறாள். அதில் ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். அங்கெல்லாம் கற்புக்கரசிகளை தலைவன்தான் வர்ணித்தான். இங்கே ஒப்பிடுகிற போது தன்னைத்தானே பரத்தை சொல்லிக் கொள்கிறாள். வஞ்சி என்ன என் நலம், நலம்னா அழகு நண்பர்களே.
அதை திருப்பி கொடுத்து விடு. நீ இத்தனை ஆண்டுகள் என்னோடு இணை வழிச்சு நடத்தினாய், புணர்ந்தோம், மகிழ்ந்தோம், என் அழகெல்லாம் பாழாயிற்று, என்னிடம் கொடுத்து விடு, இல்லை என்றால் நான் உன்னை விடமாட்டேன். இந்த கவிதை நண்பர்களே ஒரு பரத்தையர் கூற்றாக அமைந்திருக்கிற ஒரு நேரிசை ஆசிரியப்பா. அதில் எவ்வளவு வர்ணனைகள், எவ்வளவு அழகு மிகுந்த அடுக்கு தொடர்கள், தொன்மம், வரலாறு, ஒப்புமை. பரணர் ஒரு மிகச்சிறந்த புலமையாளர். கவிதையை சுவைக்கிற போது இது போன்ற நுட்பங்கள் நம்மை மகிழ்ச்சி தருகின்றன. அது அந்த தொடர்களை பார்த்தீங்கன்னா, மார்பு தரகல்லாய் பிறன் ஆயினையே, நான் தழுவுவதற்கு, நான் முயங்குவதற்கு உன்னுடைய மார்பை இப்போதெல்லாம் நீ தருவதில்லை, நீ வேறொருவன் ஆகிவிட்டாய், பிறன் ஆகிவிட்டாய். நீ ஆள் கிடையாது, முன்னாடி நீ ஆளாக இருந்தாய், இப்போது நீ என்னுடைய தலைவன் இல்லை என சொல்லுகிற போது, அதே போல் மிங்கிலிங்கிற மன்னனை சொல்கிறப்போ இகழடு கற்பின் மிங்கிலி, சொன்ன சொல்லுக்காக உயிர் விடுவது கற்பு நண்பர்களை மிக நுட்பமாக நாம் கவனிக்கிறோம். அந்த மிங்கிலி போர்க்களத்தில் எயினனை வீழ்த்துகிறான், சொன்ன சொல்லுக்காக தன்னுடைய தளபதிக்காக போரிடுகிறான். அப்போ இந்த கற்புங்கிற சொல்லுக்கு, அந்த சொன்ன சொல்லுக்காக போரிடுவதுங்கிற பொருண்மையும் இந்த பாடலில் நுட்பமாக கவனிக்கிறோம். மொத்தத்தில் இந்த அகனாறு 396வது பாடல் பரணர் ஒரு பன்முக ஆளுமையாளர் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது. நன்றி.